கங்கை அமரன் வந்து கரகாட்டக்காரில் என்னை வில்லன் ஆகிட்டார். நூக்கன் காலம் தமிழ்நாடு பூரா என்னை அறிமுகப்படுத்துகிற படம் அந்த படம் தான். மதுரையில் மட்டும் கிட்டத்தட்ட 465 நாள் என்ன ஓடி. மைக்கேல் காலேஜ் ஷூட்டிங் அங்கே கல்யாண மண்டபத்தில் அங்கே போய் பார்க்க போயிட்டுருக்கேன். அப்போ கமல் வந்து சார் இவர் சரியாப்பா சார் இந்த ரோலுக்குன்ட்டு. எந்த ரோல்னே சொல்லலை. என்ன ரோல் என்ன, ஆமாம் கரெக்டாக போட்டுருவோம் அப்படின்ட்டா சிங்கினி சாரும். எனக்கா உதறதுக்கு, ஏன்னா நடிக்கிறது நமக்கு கேமரா நம்ம சொல்லிடலாம். நான் கேமரா நடிக்கும் போது அது பெரிய டார்ச்சர் தான். சின்ன மாப்பிள்ளையில இந்த காதோரம் லோலாக்கு பாட்டு வந்து இப்போ வரைக்கும் ஹிட் இல்லையா? இப்போ வரைக்கும் வந்து கார் டிரைவிங்லயோ இல்லை பஸ்லயோ எல்லாரும் போட்டு கேட்குற ஒரு பாட்டு இல்லை. அதுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த பாட்டுக்கு போட்ட இது வந்து வேற டியூன் தான். அந்த சுச்சுவேஷனுக்கு போட்ட டியூனவே வேற, என்டையர்லி டிஃப்ரெண்ட் வேற. அதுக்கு பாட்டெல்லாம் எழுதி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டுடியோ போய் ரெக்கார்டிங் பண்ணுறப்போ ராஜானை கூப்பிட்டு அது வேணாம் இந்த இதை கேளு அப்படி இந்த டியூன் அப்போ போட்டு அப்படியே எழுதி அப்படி இருக்காடானது. மகானையை பார்த்து நிறைய பேர் பேசினாங்க, மகானையை பார்த்து நிறைய பேர் திட்டினாங்க. ஆக்சுவலாக எமோஷனல் ட்ராமால போயிடுவாங்க. இன்க்ளூடிங் எங்கள் அண்ணன் என்னோட ஓன் பிரதரே என்னை திட்டாரு, என்னடா போட மாட்டேன்னு. ஏன்னா கேர்ள்ஸ் இந்த வீட்டில் எல்லாருக்குமே வந்து பயம் வந்துடுச்சு. சார் ஆக்சுவலி ஒரு சந்தான பாரதி சார் வந்து ஆக்டர், டைரக்டர், ஆன்டி வில்லன், இந்த 3 இதில் வந்து உங்களுக்கு எது சார் ரொம்ப பிடிக்கும்? டைரக்ஷன் தான். ஏன்னா இட்ஸ் கிரியேஷன். அதுக்கப்புறம் நடிகர், அதுக்கப்புறம் தான் ஆன்டி வில்லன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மகாநதிலாம் கமல் சார் வச்சு பண்ணியிருந்தீங்க. மகாநதியில் எனக்கு ஒரு சீன் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அந்த கொல்கட்டாலேருந்து அந்த பொண்ணு அவர் தூக்கிட்டு வருவார். அவர் தூக்கிட்டு வந்து அவர் எல்லாருமே அடிப்பாங்க. அடித்த உடனே அங்கே ஒரு அம்மா, அந்த அதுலேயே இருக்கிற ஒரு அம்மா வந்து, இல்லை உங்கள் அப்பா வந்து தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு அப்பா, நீ வந்து இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படி சொல்லுவார். அந்த பொண்ணோட அம்மா, அதாவது அந்த அம்மாவோட பொண்ணு வந்து அழகாக கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்க கமல் சார். அது ரொம்ப வாஞ்சியாக இருக்கும். அந்த சீனை எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் லைவ்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம்மா. ஏன்னா அது எழுதும்போதே ரொம்ப பிரபலமான சீனு தெரியுமா, நல்லா வரும் தெரியும். அங்கே அந்த அம்மாவை நடிச்சது வந்து அங்கே லோக்கல் ட்ராமா ஆர்டிஸ்ட் அந்த அம்மா. ஓ அப்படியா? கல்கட்டாவில். ஷீ இஸ் எ பேங்க் ஆஃபீஸர். அவங்க அந்த அமைச்சர் ட்ராமாவில் இருக்கவங்க. அவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணாங்க. அந்த வந்து போங்கடா, அவங்க ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் ரொம்ப அற்புதமாக அமைஞ்ச சீன். எனக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையான படங்கள் குணாபம் மகாநதி. அதாவது நீங்கள் தமிழ் சினிமா எடுத்தீங்கன்னா இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிட்டு படங்கள் நீங்கள் சொல்லவே முடியாது. படங்கள் பார்க்கவே முடியாது. திருப்பியும் அந்த மாதிரி ஒரு படத்தை வேற யாராவது நடிக்கலாமான்னா அதுக்கு சான்ஸே இல்லை. கமல் சார் வந்து வாழ்ந்திருப்பார் அந்த படத்தில். அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு தூக்கத்துல வளரும் தெரியுமா? அப்ப வந்து ஒரு உடஞ்சி அழுவாரு. அது வந்து அவர் அழும்போது நம்மளும் கூட சேர்ந்து அழற மாதிரியே இருக்கும். ஆனா என்னதான் கன்சோல் பண்ணாலும் அவர் வந்து ஒரு அப்பாவா அந்த ஒரு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் அவர் கண்ணிலேருந்து. இது ரியலா நீங்க எடுக்கும் போது உண்மையாவே உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்ததுமா, ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. எனக்கு இதை விட ரொம்ப ஃபீலிங் என்னென்னா, ரொம்ப நான் எமோஷன் ஆனது வந்து ஜெயில் சீக்வன்ஸ்மா. ஜெயிலில் வந்து அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, பாட்டி வந்து சொல்லுவாங்க. அந்த பொண்ணு இந்த பக்கம் காலை தொட்டு கும்பிடுவா, அவர் கால் நகர்த்துவார் அந்த பக்கம். அப்படி கண்ணில் தண்ணி நிற்கும். எனக்கெல்லாம் ரொம்ப அது ரொம்ப இப்போ பார்த்தா கூட நானே அழுதுருவேன். புரியுது. கமல் சார் வந்து தேம்பி அந்த கம்பிக்கிட்ட கட்டிக்கிட்டு அழுவார். ரொம்ப அற்புதமான சீனுமா, எனக்கே ரொம்ப பெருமிதமான ஒரு சீன் அது. சரி, சிலதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒரு புரிதலோட அந்த சீனை எடுப்பீங்களா? இல்லை நீங்கள் இந்த சீன் தான் நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்க, ப்ரீ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீ ஒர்க் பண்ணி நம்ம இந்த சீன் இப்படி தான் எடுக்க போகிறோம்னு எடுப்பீங்களா? சில சீன் இப்படி எடுப்போம், சில சீன் அப்படி கூட எடுப்போம். புரியுதா? ஓகே. இப்போ இந்த சீன்லேயே வந்து கமல் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த சீன் எடுக்கும்போது நீ கட் சொல்லாத, நீ கட் சொல்லாத, நான் எப்போ முடியுமோ அப்போ நிறுத்திக்கிறேன்னு. அப்படிதான் அந்த சீன் எடுத்து. கமல் சார் வந்து அவரோட மூவில சில இன்புட்ஸ் அவரோடது நிறைய இருக்கும். நிறைய இருக்கும். எல்லா விஷயத்துலையும் வந்து அவரோட இன்புட் இருக்கும். அதெல்லாம் இருக்க முடியாது. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுவார் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்டர்ஃபியரன்ஸ் இல்லைம்மா. ஒரு படத்தோட நல்லா வரணுங்கிறது வந்து அது இட்ஸ் டீம் ஒர்க். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது கமல் சார் மட்டும் பண்ணாமா, எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிவாஜி சார் ஒருத்தர் தான் எதுலையுமே தலையிட மாட்டார். ஓகே, டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுப்பார், ஆர்டிஸ்ட்டு சொல்லுவாங்க. மற்றபடி எம்ஜிஆர் சார் கொண்டு எல்லாத்துலேயுமே தலையிடுவாங்க, எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க.
விஸ்வநாதன் சார் மியூசிக் போட்டால் கூட எம்ஜிஆர்ட்ட போய் அவர் ஓகே பண்ணால் தான் சாங்கு ரெக்கார்ட் ஆகும். புரியுதுங்களா? அதனால் ஒரு படம் நல்லா வரணும்னு ஒரு ஹீரோ நடப்பது தப்பு கிடையாது. இந்த படத்துல உங்களுக்கும் அவருக்குமான ஏதாவது குட்டி குட்டி சண்டைகள் வந்திருக்கா? இல்ல கான்ட்ரவர்சி மாதிரி ஏதாவது வந்திருக்கா? மாநில இல்லைம்மா, எனக்கும் அவருக்கு சண்டை வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா முன்னாலே நாங்கள் ப்ரிப்பேராக உட்காந்துருக்கோம். இல்ல ஏதாவது ஒரு ஹெல்தியான ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கோம்ல, இந்த சீன் இப்படி வச்சுக்கலாம், இல்ல இந்த சீனை வந்து அதனால தான் முதல்ல உட்காந்து பேசிடுறோம்ல. ஓகே. டிஸ்கஷன் அதெல்லாம் முடிச்சிடுறோம். முதல்ல டிஸ்கஷன்லேயே இப்போ குணான்னு ஒரு சீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி டெய்லி வந்து ஒவ்வொரு சீனை உட்காந்து பேசுவோம். நான், கமல் சார், அந்த ரைட்டரு பாலகுமாரன், அவர் தான் வசனம் கேட்பார். கேமராமேன் இருந்தால் கேமராமேன் ஜாயின் பண்ணிப்பார். ஸோ இந்த சீன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உட்காந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த இப்படி சுற்றி சுற்றி பேசுவார், அதெல்லாம் அங்கேயே டிசைட் பண்ணது தான். ஸோ அதனால் எங்களுக்கு குழப்பம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. புரியுது. பிரச்சனை அந்த அந்த ஒருவேளை லொக்கேஷன் போய் வேறு ஏதாவது மாற்றணுன்னா அப்படின்னா அப்போ வேணால் மாற்றலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு மாறுதல் இருக்காது குடும்பமான வரைக்கும். சார், கமல் சார் கிட்ட உங்ககிட்ட பிடிச்ச குவாலிட்டினா என்னன்னு சொல்வீங்க? விடாமுயற்சி. எதை பற்றி அவருக்கு இது பண்ணவே மாட்டார். ஒன்ஸ் டிசைட் பண்ணாலும் டிசைட் பண்ணது தான். அது யார் சொன்னாலும் அதுக்கு இது கிடையாது. நல்லா இது வரும், ஏன் வராது அப்படின்னு கேட்பாரு. ஏன் வராது சொல்லுங்கள், அதுக்கான ரீசன் சொல்லுங்கள், அது பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு தான் பண்ணுவார். அதனால தான் அவர் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியராக மைண்டில் ஏற்றிக்கிட்டதே கிடையாது. ஏன்னா அவர் படங்கள் நிறைய ஃபெயிலியராக இருக்குது, நிறைய சூப்பர் ஹிட்டாக இருக்குது. அது எதுவுமே மைண்டில் ஏற்றிக்க மாட்டார். சார், நம்ம மகாநதி பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து நடிகராக அறிமுகமான படம் எது சார்? எண்ணியூர் கண்ணம்மா. சிவச்சந்திரன் சார் டைரக்டர். ஓகே. நீங்கள் வந்து நீங்களாவே நான் இதில் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு? இல்லை 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 இல்லை, நான் எனக்கு எப்பயுமே அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அப்போ டைரக்டர் சீன் சார்ட்ட இருக்கும்போது சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணுவேன். ஆஃபீஸில் ஒர்க்கரு அது இது இந்த மாதிரி ஏதாவது சின்ன ரோல் எதாவது பண்ணால் டக்குன்னு விட இப்போ நீ பண்ணுன்றாரு. இளமையில் கூட கமல் வந்து ஜெயசித்ரா தேடி வரும்போது அவங்க ஆக்சிடென்ட் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க, அந்த சீனில் நான் தான் பண்ணேன். அப்படி இருக்கும்போது சிவச்சந்திரன் வந்து என் கூட கடமை எனக்கு கட்டுப்பாடில் ஒர்க் பண்ணார். அது ராஜபாரில் கூட நான் ஒரு சீன் பண்ணியிருப்பேன். அந்த லிஃப்ட்டில் வந்து அவரை போங்க அடிச்சிருவேன், மாதவியை கிண்டல் பண்ணேன். ஸோ இப்படி இதை தான் பண்ணியிருக்கேன் தவிர பெரிய நடிக்கணும்னு சொல்லி ஆசையெல்லாம் கிடையாது. சிவச்சந்திரன் என் கூட ஒர்க் பண்ணதுனால அவர் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த ரோலில் நீ பண்ணு அப்படின்னாரு. நான் சொன்னேன்ப்பா எனக்கு வராது, சரியாக விட்டுடு, நமக்கு அதெல்லாம் பழக்கம், நான் பாட்டுக்கு வேலை பார்க்க, நீ தான் பண்ணுறான்னாரு. அதில் ஒன்றும் பெரிய டைலாக்லாம் கிடையாது, நீ வா கூட வா அப்படி சொல்லி லக்ஷ்மிக்கு பிரதர் மாதிரி இந்த டீ கடையில் ஜெண்டை வாசிட்டு அது ஒரு பையன் அந்த மாதிரி இருக்கும். அதுதான் என்னோட முதல் படம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கங்கை அமரன் வந்து கரகாட்டக்காரில் என்னை வில்லன் ஆகிட்டார். அது கூட அதுவும் அகஸ்மாத்தான் வந்தது தான். எனக்கு முதல்ல ஒரு 3-4 படம் வந்து நான் எதிர்பார்க்காம வந்ததுமா. கரகாட்டக்காரன்னா அமருக்கு பார்க்கறதுக்கு அதுக்கோ ஸ்டுடியோ போயிருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார். காஸ்டியூமர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தார். நான் எதுக்கே மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு கேட்டேன். இல்லை டைரக்டர் உங்களுக்கு ட்ரெஸ் தைக்க சொல்லியிருக்கேன், எடுத்தார். நான் நினச்சேன் பக்கத்து தீபாவளி ஒரு நமக்கு எதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறேன் போலக்கு அமர் நினச்சிட்டு பேசாம விட்டேன். அப்புறம் பார்த்தா அமர்கிட்ட கேட்டேன், என்னடா என்ன தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறியா, மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், ஏய் நீ தான் இந்த படத்தை இல்லை நீ வேறு அப்படின்னா. அன்றைக்கி மதியானத்துலேருந்து ஷூட்டிங்மா அது அந்த படத்தோட வில்லன் ஆன் தி ஸ்பாட். ஆமாம். ஓகே. காலையில் மீட் பண்ணுறேன், மத்தியானம் வந்து மேக்கப் போட்டு நடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே. அந்த படம் தான் அந்த என்னை வந்து நூக்கன்கான தமிழ்நாட்டில் பூரா இப்போ கூட இன்னைக்கு கூட நான் வெளியே போய் நடந்து மணந்தப்போ கரகாட்டக்காரன் கனகா கையை பிடிச்சி விட்டவர் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி இல்லையா? ஆமாம்மா, நூக்கன்கான தமிழ்நாடு பூரா என்னை அறிமுகப்படுத்துகிற படம் அந்த படம் தான். மதுரையில் மட்டும் கிட்டத்தட்ட 465 நாள் என்ன ஓடிச்சு. ஆமாம், அது மிகப்பெரிய வெற்றி படம் இல்லையா அப்போ? அதுக்கப்புறம் அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்க்ரீனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கமல்கிட்ட போகும்போது மைக்கேல் வந்த ஷூட்டிங் அங்கே கல்யாண மண்டபத்தில் அங்கே போய் பார்க்க போயிட்டுருக்கேன். அப்போ கமல் வந்து சார் இவர் சரியாப்பா சார் இந்த ரோலுக்குன்ட்டு. எந்த ரோல்னே சொல்லலை. என்ன ரோல் என்ன, ஆமாம் கரெக்டாக போட்டுடலாம் அப்படின்ட்டா சிங்கினி சாரும். அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் அதுலேருந்து ஆரம்பித்து எனக்காக உதறது. ஏன்னா நடிக்கிறது நமக்கு கேமரா பின்னாடி நம்ம சொல்லிடலாமா,
கேமராவில் நடிக்கும்போது அது பெரிய டார்ச்சர் தான். புரியுது. அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே வந்து கவுண்டர் ஃபிட் நோட் அடிக்கிறது, ம் ம் அதை அடிச்சுக்கிட்டே இதை பார்த்து பேசி ஈஸியாக இப்படி போய் ஒரே ஷாட், சிங்கிள் ஷாட்டு ஆ கிட்டத்தட்ட 10 டேக்கு மேலே போச்சு. 10 டேக் எனக்கு அது வேர்த்து ஊற்றி என்னடா அப்படி அதை கமெல்லாம் பண்ணுட்டாரு. அப்படித்தான் அந்த படத்தை நான் நடித்தேன். அதுவும் எனக்கு நல்ல பேர் கொடுத்த ஒரு படம் மைக்கேல். இல்ல அந்த படத்துல வந்து மைக்கேல் மதன காமராஜன் வந்து இப்ப வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் திருப்பி பண்ணவே முடியாது. பண்ண ஏன்னா முடியாம. 4 கமல், பண்ண முடியாது. அதுவும் அவர் 4 வாய்ஸ்ல பண்ணிருப்பாரு இல்லையா? ஆமாம், 4 வாய்ஸ், 4 கெட்டப்பு. 4 கெட்டப்பு 4 வாய்ஸ்ல பண்ணிருப்பாரு. அந்த லாஸ்டா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த வீட்ல ஆடும்போது அவர் வந்து அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக போவாரு. அந்த செட் எப்படி சார்? அதாவது ஒரு 12க்கு 12 அடி அந்த வீடு. இல்லைம்மா, அது வந்து மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டோம். ஓ ஓகே. அந்த வீடு கீழே ரோலர்லாம் கொடுத்து, ம் ராடில் ரோல் கொடுத்து ம் அந்த வீடு செட் பண்ணோம். ம் ஸோ எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் இப்படி திருப்பிட்டு அதுக்கேற்ற ஷார்ட்ஸ் எடுப்போம். ம் அப்புறம் எந்த இது பக்கம் திருப்பி இப்படி இது மாதிரி ஓகே. ஆ அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோம். ஓகே. ம் அந்த வீட்டில் இருக்க சீன்ஸ்லாம் எடுத்துட்டு கிளைமேக்ஸ் வந்து ஊட்டி குன்னூர். ம் ம் குன்னூரில் போய் அதை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி அங்கே போய் இறக்கி பண்ணோம். இது நீங்க ஒரே ஒரு இடத்துல போட்ட செட்டு கிடையாது. இல்லை இந்த செட்டை அப்படியே எடுத்துட்டு ம் இங்கே இருக்க சீன்லாம் இன்டீரியராக முடிச்சுட்டு ம் அதை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி கொண்டு போய் அங்கே போய் போட்டு எக்ஸ்ட்ரீம் இதில் அர்த்தம். ம் ம் புரியுது. இல்ல அது எங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா வந்து ஏதோ ஒரு அந்தரத்துல ஒரு வீடு ஆடிட்டே இருக்கு. அதுல எல்லாரும் இருக்கிற மாதிரியும், அதுல ஒவ்வொருத்தரா வெளியில வர மாதிரியும் அப்படிதான் இருந்தது. எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அந்த படத்தோட நாங்க டிராவல் பண்றோம். அவ்வளோ நல்லா இருந்தது. மைக்கேல் மதன காமராஜன் நீங்க நடிச்ச அந்த சீனுமே ரொம்ப நல்லா இருக்கும். கமல் சார் வந்து அல்டிமேட் ரொம்ப அழகாவே பண்ணியிருப்பாங்க. இல்லை அதாம்மா, ஒரு நல்ல படம் வரணும், நல்ல இது வரணும்னா கமல் தான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். ம் அவர் மாதிரி ஆக்டர்கள் இருந்தால் தான் நம்ம நல்ல படங்களை கொடுக்க முடியும், வித்தியாசமான படம் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு துணிஞ்ச ஒரு ஹீரோ வேணும்ல. புரியுது புரியுது சார். அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து நாகேஷ் சார் பண்ணியிருப்பாரு. நாகேஷ் சார் வந்து ஹியூமர்ல வந்து வேற லெவலில் பண்ணுவார். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸை அடிச்சுக்கவே முடியாது. அவரோட உங்களோட ஜேர்னி எப்படி சார் இருந்தது? அவரோட நீங்க பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேம்மா. ஏன்னா அவருக்கு அப்பா எங்களை படங்கள்லாம் அப்பாவோட படங்கள் நடிச்சிருக்காரு. ம் 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 அப்போ நம்ம பேசுனதில்லை, பட் இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது பேசியிருக்கேன். ம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். செட்லியுமே ஒரு ஹியூமரஸா இருந்தா. ஆமாம்மா, ஜெய் ஜெய் ஜெய்னு இருக்கும். ம் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்பார், ரொம்ப இது பண்ணுவார். நம்மகிட்ட ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார். ஒரு சின்ன பசங்க தான் இது பண்ண மாட்டேன். ம் அதுல ஆக்சுவலி வந்து நாகேஷ் சாரோட ஒரு சீன் இருக்கும். அந்த பீம் பாய் வந்து கீழே குதிக்க சொல்லுவாரு. குதிக்க சொன்னா உடனே குதிச்சிருவான். இதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க ஒரு வாரம்னு சொன்ன உடனே, இங்க பாருங்க 1 வாரம் இல்ல 1 மாசம் கொடுத்தவள் கூட என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார்ல. அந்த ஸ்பான்டேனியஸான ஒரு ஹியூமரஸ் இல்லை, இருக்கு. அவர் ரொம்ப நாகேஷ் சார் வந்து டப்பு டப்பு டப்புன்னு நடிப்பாருமா. ம் ம் அது சீன் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப அது இதில் என்ன, நாங்கள் கமல் சார் ஈக்குவல் அப்படி இருப்பார். ம் ம் அதுதான் அந்த கேட்கணும் வந்து. ஸ்பான்டேனியஸாக பேசுறதுல 2 பேருமே. இப்போ ஒரு கமல் சார் காமெடி படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சிலதெல்லாம் உருவாகும், டப்பு டப்பு டப்புன்னு பேசிட்டே போவாங்க. ம் நீங்கள் பஞ்சதந்திரம்லாம் எடுத்து பாருங்க. ஆமா. அதெல்லாம் வந்து அல்டிமேட் ஒரு காமெடி. உங்களோட ஒர்க் பண்ணும்போது கிரேசி மோகன் சாரோட ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரி இருக்கும். அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாரு. அதே மாதிரி அதே படத்துல கவுண்டமணியும் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல பண்ணுவாரு. இதை இதை நீங்க எப்படி பார்த்தீங்க? அப்போ உங்களால வியட்நாம் எப்படி காந்தி. ஹேண்டில் பண்ணீங்க? இல்லைம்மா, கிரேஸ் மோகன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான். ஏன்னா கமல் சார் நம்ம குரூப்பில் இருந்ததுனால ம் ரொம்ப ஃப்ரெண்டாக பண்ணேன். எனக்கு அவர் முதல்ல கிரேஸ் மோகன் என் கூட இருந்தது வந்து சின்ன மாப்பிள்ளை படம். நானும் அவர் சேர்ந்து பண்ண படம் சின்ன மாப்பிள்ளை, ம் பிரபு வச்சு ம் சூப்பர் ஹிட் காமெடி படம். ஆமா. ம் ஸோ அதனால் அப்போ கிரேஸ் மோகன் வந்து எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப சளைக்காமல் எழுதி கொடுப்பாரு. நமக்கு வேணாம் இந்த சார் நல்லா இல்லை சார் சரி இந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன் சார்னா அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு மாற்றுவார். ம் ஓகே. அந்த அளவுக்கு டேலண்ட் மேன். ம் அதே மாதிரி எங்கள் வியட்நாம் காலனியில் வந்து பிச்சு உதறி இருப்பார். அதுக்கு கவர்மெண்ட் எலிவேட் பண்ணி விட்டுருப்பார். அது அப்படியே ஓகே. கவுண்டமணி வந்து ஆன் த ஸ்பாட் அவர் எலிவேட் பண்ணுவார் இல்லையா? கிரேசி மோகன் சாரோட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஆனா கவுண்டமணி வந்து ஆன் த ஸ்பாட். ஆமாம், அவரோட ஓன் இது இருக்கும். ம் ம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆடட் பாயிண்ட்ஸ் தான் இல்லையா? ஆமாம். வியட்நாம் காலனியோட அந்த ஜேர்னி எப்படி சார் இருந்தது? அந்த படத்தோட சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுங்க. அது எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். அது பர்டிகுலர் காக்கா ராதாகிருஷ்ணன் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மனோரமா வீட்டு சீன்ஸ் எல்லாம் பிரபு கவுண்டமணி அந்த குரூப்பு ஹிலேரியஸாக இருக்கும். ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். ரொம்ப நல்ல சென்டிமெண்ட் வேறு நிறைய இந்த படத்தில் இருந்தது. நான்
நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தது அந்த படம் தான். உங்களுக்கும் கிரேசி மோகன் சாருக்கும் இருந்த நட்பு எப்படி சார்? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமா 2 பேருமே. ம். எப்படி நாங்கள் எல்லாமே ஒரே சர்க்கிள் தானே. நானும் கமல், கிரேசி மோகன் எல்லாருமே வந்து ஒரே இது தானே. ம். அதனால் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ரொம்ப எந்த எந்த ஒரு இதுவும் கிடையாது. ம். அவர் பாட்டு நம்ம வீட்டுக்கு வருவார், நம்ம வீட்டு சாப்பிடுவார், அது பண்ணார் இது பண்ணார். வாதி அதை கேட்டல அது பார்த்துக்கோங்க அப்படி. நான் இத்தனைக்கும் அவர் சின்ன மாப்பிள்ளை முதல் ரைட்டர் எழுதும்போது ஆர்டருக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். இல்லை வாதி நான் வர முடியாது, அதெல்லாம் போட முடியாது. ஏன்னா அவருக்கு அடிக்கடி வெத்தலை பார்க்க போடணும். அங்கெல்லாம் வெத்தலை கிடைக்குமா என்னன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். இதுக்காக நான் இங்கேருந்து ஒருத்தர் மெடாஸ்லேருந்து வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லி அவருக்கு கொடுத்து அவரை கூப்பிட்டு போனேன். புரியுது புரியுது. அதே மாதிரி நீங்க அந்த சின்ன மாப்பிள்ளையில இந்த காதோரம் லோலாக்கு பாட்டு வந்து இப்ப வரைக்கும் ஹிட் இல்லையா? இப்ப வரைக்கும் வந்து கார் டிரைவிங்லயோ இல்ல பஸ்லயோ எல்லாரும் போட்டு கேட்குற ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்ல இளையராஜா சார் வந்து இல்லை அதுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த பாட்டுக்கு போட்ட இது வந்து வேற டியூன் தான். அந்த சுச்சுவேஷனுக்கு போட்ட டியூனு வேற, என்டையர்லி டிஃப்ரெண்ட் வேற. அதுக்கு பாட்டெல்லாம் எழுதி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டுடியோ போய் ரெக்கார்டிங் பண்ணுறப்போ ராஜானை கூப்பிட்டு அது வேணாம் இந்த இதை கேளு அப்படி இந்த டியூன் அப்போ போட்டு அப்படியே எழுதி அப்படி ரெக்கார்ட் ஆனது. ஓகே ஓகே. அப்போ அந்த சமயத்துல போட்ட ஒரு டியூனு. ஆக்சுவலி அதுல வந்து அப்பா கேரக்டர்ல வந்து இவர் ராதா ரவி பண்ணியிருப்பாரு இல்லையா? ஆமாம், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். சுகன்யாவோட அப்பா கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. ராதா வீட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் சொன்னேன், பண்ணிடுறேன் கவலைப்படாத, பாவமணி பிள்ளை அப்பா பண்ணாத அப்படியே இது பண்ணுறேன்னா பண்ணார். பாவமணி பிள்ளை ராதா ராதா பண்ணியிருப்பார். அதை அப்படியே கொஞ்சம் இது பண்ணி அதை மாடிஃபை பண்ணி பண்ணார். சார் கமல் சார் நடிச்ச படத்துலயே உங்களுக்கு பிடிச்ச படம், ஹார்ட் டச்சிங்கான ஒரு படம் அப்படின்னா எது? 3ஆம் பிறை, சலைங்க வழியாது, சாகர சங்கமம், அப்புறம் டிப்பிக்கல் முத்து, தேவர்மன், நிறைய படம் இருக்குமா, நிறைய படம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு இதுல சூப்பரா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இமீடியட்டா சொன்ன நாட்கள்லாம் உண்டா? ஏன் இருக்கேன் 3ஆம் பிறை. அப்போதான் வேணாமா, அதுதான் முத ஒரு வேற மாதிரி ஒரு இதில் போனது. சகலகலாவனுக்கு அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி இதுலேருந்து மாறி வந்து ஒரு படம் 3ஆம் பிறை. நம்ம மூவிஸ்லாம் பற்றி பேசிட்டே இருக்கோம். அட் த சேம் டைம் இங்கே நம்ம கட் பண்ணி இப்படி வந்துடுவோம். உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பெருசாக யாருக்குமே தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து உங்களுடைய மேரேஜ் வந்து ஒரு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? என்னோட அரேஞ்ச் மேரேஜ் தான்மா. நான் வந்து ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் வீட்டில் நீ பண்ணி ஆகணும்னு சொல்லி பண்ணி வச்சுட்டாங்க. நான் ரொம்ப லேட் மேரேஜ் தான். ஆல்மோஸ்ட் 36 தான் பண்ணேன். நான் 36, 37 தான் பண்ணேன். அரேஞ்ச் மேரேஜ் தான், வீட்டில் பார்த்து பொண்ணு தான். சரி, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் கூட கிடையாது. வீட்டில் பார்த்து சொன்னாங்க, ஓகே சொன்னாங்க. பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் ஓகேன்னா சொல்லுங்கள் பண்ணிக்கிறேன்ட்டேன். ஓகே. அந்த பொண்ணு உங்களை பார்க்கவே இல்லை? இல்லை, அவங்க ஊர் வந்து ஆண்டிப்பட்டி, பட் மற்றபடி இருந்தேன். அவங்க என்னோட படங்கள் பார்த்தாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு அவங்களுக்கு தெரியும்? தெரியும். ஏன்னா அங்கே பார்த்தா அவங்க சொல்கிறது தானே, வீட்டில் சொல்கிறது தானே. அப்போல்லாம் யாரும் இல்லை நான் அப்படி பண்ணாமல் சொல்ல மாட்டாங்களா, அந்த வீட்டு அங்கே இருந்த மாதிரி ஏரியாவில் இருந்து வந்தவங்கெல்லாம். இல்லை, நீங்கள் வந்து ஒரு டேரக்டராக எங்களுக்கு தெரியும், அதாவது ஆக்டராக எங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட கணவர்? என் ஒய்ஃப் விட்டு தான் நீங்கள் கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச நல்ல கணவன் தான். பட் என்னம்மா, நான் வந்து பிஸியாக டயட் பண்ணும் போதெல்லாம் வீட்டை பார்த்துக்கிட்டு வந்து அவங்க தான். ஓகே. என் பசங்களுக்கு படிப்பு இடுப்போது அவங்க தான் போய் எல்லாம் இது பண்ணாது. திரைத்துறையில் இருக்கவங்க பாதி பேர் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது இல்லையா? டைம் இல்லையாம்மா. சார், உங்கள் திரைத்துறை பயணத்தில் நிறைய வந்து நீங்கள் வந்து ஃபெயிலியர்ஸும் பார்த்துருப்பீங்க, நிறைய சக்ஸஸும் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலி இந்த படம் நம்ம நினச்சி வந்து எடுத்தோம், அது சரியாக போகல, ஏதோ ஒரு ரீச் ஆகலை, அடுத்து பண்ணுவோமே, அடுத்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட் நல்லா பண்ணுவோம், அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கணுமே தவிர சினிமாவில் வந்து அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஓகே ஓகே. இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய படங்கள், விக்ரம் வரைக்கும் நீங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. முன்னாடி இருந்த டைரக்டர்ஸுக்கும் நீங்கள் பார்த்த டைரக்டர்ஸுக்கும் இப்போ இருக்க டைரக்டர்ஸுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி நிறைய மூவ் ஆயிடுச்சுமா, பெரிய லெவலுக்கு வந்துடுச்சு. அதனால் அதை நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ். ஓகே. இப்போ இருக்க டைரக்டர்ஸ் வந்து கதைக்கு முக்கியத்துவம் தராங்களா? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு டைப் ஆஃப் கதைகள் வந்து ஜனங்க ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் பீம்சிங் சார் காலத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். பீம்சிங் காலத்துக்கு எங்கள் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கதைகளை தான் ஜனங்க விரும்புகிறாங்க. இது கதை இருக்கா என்ன தெரியாது, இது பூரா ஆக்ஷன் பேக்டு சாங்கு, அதில் தான் இப்போ இருக்கிற படங்கள் நிறைய வருது.
அதில் 1-2 நல்ல படங்களும் வருதுன்னு வச்சுக்கோங்க. கம்மி கதையோட நல்ல படங்கிறது நான் சொல்கிறது நல்ல கதையம்சத்தோடு வந்திருந்ததுன்னு வச்சுக்கோ. இந்த மாரி செல்வராஜெலாம் எடுத்திருக்காரு. ஆமாம் ஆமாம். பைசன். பைசன் அந்த மாதிரி நல்ல கதைகளோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. பட்டு அது கம்மியாக தானே இருக்குது. பட் இந்த மாதிரி இப்போ கமர்ஷியலாக 4 சாங்கு 4 ஃபைட்டு அப்படின்றதுல தான் நிறைய லவ் இப்போ வருது. காதல் கதைகள் நிறைய வருது. அதுதானே இப்போ வருது. ஆமாம். இப்போ இருக்க டேரக்டர்ஸில் இவங்க பண்ணுற ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எது சொல்வீங்க? இப்போ இருக்க டேரக்டர் நிறைய படங்கள் நான் பார்க்கலாமா, அதனால் எனக்கு சொல்ல தெரியாது. ஓகே. எனக்கு நான் தியேட்டர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா தான் என் பசங்க கூப்பிட்டு போவாங்க. இல்லைன்னா நான் வீட்டிலே தான் ஓடிடியில் தான் பார்க்குறேன். இப்போ ஓடிடியில் தான் வருதோ அதை தான் நான் பார்த்துட்ருக்கிறேன். அதனால் இதை நான் பர்டிகுலராக இந்த டைரக்டர் அது இது சொல்ல முடியும், என்னால் சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா எங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து சேரன். சேரன் சாரோட மூவிஸ் எல்லாமே வந்து நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி. இல்லை ரொம்ப அப்புறமா இது இப்போ தவமா இருந்தாலும் யாருமே நினச்சே கூட அந்த மாதிரிலாம் கதையை யோசிக்க முடியாது. ஆட்டோகிராஃப் எல்லாமே. ஆமாம் சார். இப்போ வந்து நிறைய மூவிஸ் ரீரிலீஸ் ஆகுது இல்லையா, எப்படி பார்க்குறீங்க? நல்ல படங்களை வந்து ரீமேக் பண்ணவே முடியாதுமா. பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் தான் ஆவீங்க. கரெக்டு. ஏன்னா அதுக்கான அந்த 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 படம் சக்ஸஸ் ஆனதுக்கு 1000 ரீசன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க முடியாது. சரிங்களா? பற்ற ஒரு உதாரணம் சொன்னால் இப்போ சிவாஜி சார் கதையை வந்து நீங்கள் ரீமேக் பண்ண முடியாது. கரெக்டு. இப்போ தேவர்மணியே நீங்கள் ரீமேக் பண்ண முடியாது. ஒரு 17 வரலையும் நீங்கள் ரீமேக் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் ரீரிலீஸ் தான் பண்ண முடியும் தவிர, புரியுதுங்களா? ரீமேக் பண்ணுன்னு சொல்லி அந்த படத்தை கெடுக்கக்கூடாது. நல்ல கதையாக இருந்தால் கையெடுத்து கும்பிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துடணும். ஓகே ஓகே. உங்களோட குணா படம் ரீரிலீஸ் ஆகணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, அது எவ்வளோ சீக்கிரம் முடியும்? அதுதான் முயற்சியில் நடந்துகிட்டு இருக்கு. அது ஏதோ சம் லீகல் ஏதோ சம் வித்தியாசம் இருக்குது. ஏதோ அக்ரிமெண்ட் அது இதுன்னு அதில் ஏதோ டிலே வரும் சார். உங்களுக்கும் கங்கை அமரனுக்குமான ஒரு நட்பு எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கும் கங்கைக்கும் அதே மாதிரி தான் 1971 பழக்கம். நான் அப்போ பிரசிடென்சி காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு தடவை காலேஜ் வந்து ஏதோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி 1 மாதம் ஓடிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ரெகுலராக வந்து லஸ்ஸில் சாவன் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். அங்கே காலையில் வந்து ஒன்றும் ஒர்க்கு கிடையாது, வந்து பேசி. அப்போ அங்கே தான் நம்ம சந்திரகாந்த தம்பி விஜயகுமார், ஜூனியர் பாலியா நாங்கள்லாம் உட்காந்து ஆர்ட் அடிச்சுட்டு இருக்கோம். அங்கே அமர் வருவார். அப்போ அவர் பேர் அமர் சிங். ஓகே ஓகே. அவர் அப்போ வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தார். சந்திரகாந்த அம்மா குரூப் ட்ராமாக்கெல்லாம் பே பண்ணுவாங்க பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ அது மூலமாக அவங்க விஜய் அங்கே எல்லாம் பழக்கம்லாம் அங்கே வருவார். அப்படி தான் எனக்கு பழக்கமாச்சு. ஓகே ஓகே. அப்போ இருந்து பழக்கம். ஓகே. 71 அதுக்கப்புறம் ஒரு அப்படியே பழக்கமாக நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த பிறகு அந்த இதில் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ரீதர் சார்கிட்ட வந்து நாங்கள் சொல்லி ராஜான மியூசிக் போட்ட பிறகு இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஓகே. அந்த இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அதில் வந்து ஃபஸ்ட்டு இளையராஜா சார் உள்ளே வந்தது எப்படி சார்? ஸ்ரீதர் சார் வந்து எங்கிட்ட கதை சொன்னார். நானும் வாட்ஸ்அப்பில் உட்காந்து கேட்டோம். இப்போ ஒரு கதை இருக்குது பாருங்கப்பான்னு பேசினார். பேசிட்டு ஆர்டிஸ்ட் 2-3 ஆர்டிஸ்ட் சொன்னார். அப்போ வந்து கமல் ரொம்ப அப்போ தான் வளர்ந்து வர இப்போ நல்ல ஹீரோ வந்துட்டுருக்காரு. ரஜினிகாந்த் வந்து அவரும் நல்ல போன ஒரு கேள்விக்குறி அது நல்லா ஆக்ட் பண்ணிட்டு. ஸோ நானும் வாசம் என்ன பண்ணோம், அவர் 2-3 ஆர்டிஸ்ட் சொன்னார். டைரக்டர் ஸ்ரீகாந்த் சார், சிவகுமார் ஏதோ சொன்னார். அப்போ நானும் வாசம் சொன்னேன், சார் இந்த மாதிரி அந்த இது இளமையாக ரொம்ப யங்ஸ்டர் லவ் கமலஹாசனை போடலாம் சார். யார் அப்படின்னாரு. அதான் சார், ஆனால் அவர் வேறு படங்கள் பார்க்க மாட்டார். அதான் சார் அந்த கலத்துக்கணும். ஓ சரி சரி சரி. அப்புறம் ரஜினிகாந்த்னு ஒன்று வந்திருக்காரு. ரஜினிகாந்தா புதுசாக இருக்குது பேருங்க. ஆமாம் அங்கே வந்திருக்காரு. போனால் ஒரு கேள்விக்குறி அது இதெல்லாம் ஆக்ட் பண்ணுறாரு. நல்லா போயிட்டுருக்கு சார். இப்போ கரண்ட் இதில் அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. அப்படியா சரி பார்ப்போம் அப்படின்ட்டு மியூசிக் வந்து எம்எஸ் விஸ்வநாதன்னாரு. நானும் ராஜா வாசம் அண்ணன் சார் இப்போ ராஜான்னு இளையராஜான்னு ஒன்று ஒத்துருக்கா சார். அன்னைக்கிளியும் சூப்பர் ஹிட்டு. இப்போ எல்லா படமும் போனவர் கேள்வி அது இது நிறைய படங்கள் பத்திரகாளி இத்திரகாளி நல்லா போயிட்டுருக்கு சார். ரொம்ப நல்ல சூப்பர் ஹிட்டு சார், அவரை போடலாம் சார். யோ ஏதோ நீங்கள் ஹீரோ சொன்னீங்க, ஓகே அது இதுன்னு யங்ஸ்டர் ஓகே.
நானும் எம்எஸ்சி வந்து 40 வருஷம் பழக்கம். நீங்கள் வந்து ஓவர் நைட் தூக்கி போட்டு இவரை போடுங்க யாரோ புது வேலை போங்க வெளியன்ட்டு தோத்திட்டாருல. கோவப்பட்டாரு. நாங்கள் சுகமாக வீட்டுக்கு வந்துட்டோம். என்னடா பண்ணுறது சொல்லிட்டு வந்துட்டேன். மேலும் 2 நாள் கழித்து வேறு கம்பெனிலேருந்து வண்டி வருது. டைரக்டர் அவங்களை வர சொன்னார் கம்போசிங். போனால் ராஜா அண்ணன் வாசிக்கிட்டு இருக்காரு. ஓ ஓகே. அமர் சிரிச்சுக்கிட்டே வாடா அப்படிங்கிறான் கிட்ட வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே 4 சாங் 5 சாங் ஓகே ஆயிடுச்சு. எல்லா டியூனும் ஓகே ஆயிடுச்சு. ஓகே அப்படிதான். ஸோ அப்படி தான் ராஜா அண்ணன் வந்தாங்க. ஓகே ஓகே. இதில் வந்து அவங்க பேமெண்ட்டே வாங்காமல் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோமே சார், அப்படியா சார்? இளைமையிலருக்கா இளையராஜா வந்து எந்த வித பேமெண்ட்டும் வாங்காமல் தான் இசை அந்த இது எனக்கு தெரியுமா, அந்த ஐடியா எனக்கு தெரியல. ஓகே அவர் எவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்காமே தவிர பட் வாங்காமல் இருந்தாரான்னு எனக்கு தெரியல. சார், நீங்கள் ஸ்ரீதர் சாரோட ஒரு பயணம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. திடீர்னு வந்து நாங்கள் 2 பேரும் தனியாக போய் படம் பண்ண போகிறோன்னு அவர்கிட்ட எப்படி சார் சொன்னீங்க ஃபஸ்ட்டு? நாங்கள் 5 இயர்ஸ் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேம்மா. சௌந்தர்யமே ஒரு படம் பண்ணுறாரு. அமெரிக்காவில் போய் ஷூட் பண்ண. அமெரிக்கா அவர் ஆக்சுவலாக அமெரிக்கா போனதே வந்து ஐ ஆப்ரேஷனுக்காக போகணுன்னு போனவர். அப்போ நான் எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லி நான் ஒரு படம் எடுப்பேன். சௌந்தர்யம் ஒரு படம் கதை பண்ணி ஏதோ ரெடி பண்ணார். அதுக்கான ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு காஸ்டியூமில் இருந்து எல்லாமே வந்து நானும் வாசும் உட்காந்து காலரில் வந்து சீன் நம்பர் 1, சீன் நம்பர் 10, சீன் நம்பர் 11 கண்டினியூட்டி முதற்கொண்டு எல்லாம் நோட் பண்ணி ஒரு நோட் போட்டு, ஏன்னா எங்களை கூப்பிட்டு போகிற அவர் அமெரிக்காவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அவங்க போய் ஷூட் பண்ணி பாதி ஷூட் பண்ண வந்துட்டாங்க. மீதி இங்கே பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது ஒரு தடவை என்ன பண்ணார், மறுநாள் ஷூட்டிங் சொல்லிவிட்டு ஏதோ செட்டு போட்டு ஃபாரினர்ஸ் எல்லாம் வேணும் பாருங்க. என்னன்னா ட்ரிப்ளிங்கனில் இருப்பாங்க அது ஃபாரினர்ஸு. அங்கே ஒரு லாட்ஜில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நானும் மாதம் போனோம் அந்த லாட்ஜில் கேட்டோம். சார் அவங்க இப்போ வெளியே போயிட்டாங்க சார், நாளைக்கு காலையில் தான் அவங்கள பார்க்க முடியும், இல்லை நைட் தான் பார்க்க முடியும், இன்றைக்கி நைட் வந்து பார்க்குறேன் சார். மறுநாள் காலையில் ஷூட்டிங் வேறு போகணும். அது 2 நாள் ஒரு டே லேட்டர். ஸோ நாங்கள் ஆஃபீஸ் மறுநாள் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்தோம். வந்து சக்கி சார்கிட்ட, சார் இந்த மாதிரி நாங்கள் போனோம், அவங்க இல்லையாமா மறுபடியும் இன்றைக்கி வர சொல்லிட்டாங்க சார். சரி நீ போயிட்டு வாங்கன்னாரு. நான் சொன்னேன் சார் இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு நான் போகிறேன் அப்படின்னா. மாசு வந்து அவனும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நான் போகிறோம், ஏன் நீங்கள் போக மாட்டீங்களா? இல்லை சார் நீங்கள் போயிட்டு வாங்களேன் சார்ன்றோம். அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். போய் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு திரும்பி வந்தால் டைரக்டர் எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. ஏதோ கோபமாக இருக்கார். ஏன்டா இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு தெரியலையேன்ட்டு வாசு வரல, நான் மட்டும் தான் அன்றைக்கி வந்தேன். நீங்கள் போய் அவர் கண்ணையான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துருங்க. எனக்கு கூட புரியல, கண்ணையா யார்? நான் உங்களை பார்த்தா டைரக்டர் பண்ணுறேன்னு அவருக்கு கண்ணையாருன்னா என்ன கோவம்னா நீங்கள் போக மாட்டேன்ட்டீங்களே. நான் சொன்னேன் சார் எனக்கு ரீசன் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் அவரை போக சொன்னேன் சார், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னா. அது கொஞ்சம் சின்ன மனக்கசப்பாகி போச்சு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கே ஒர்க் பண்ணுறதா வேணாமா நான் டிசைட் பண்ணல. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா நம்ம அப்பா மாதிரி வச்சுட்டு இவ்வளோனா நோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இந்த மேட்ருக்கு வந்து நம்ம மேலே தப்பு இல்லாத ஒரு மேட்ரு இந்த மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு சின்ன ஒரு இது நான் போக வேணாம் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே. நீங்கள் தான் டிசைட் பண்ணியிருந்தீங்க. ஓகே. இனிமேல் வந்து ஒர்க் பண்ண சரியாக வராதுன்னு. அது அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா? சார்கிட்ட சொல்லல. ஓகே. சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் அவருக்கு அது அந்த நேரத்தில் அது வந்து அதை எடுத்துக்கலை. இது வந்துட்டேன். அப்புறம் வாசுக்கு போயிருக்கான் போலுக்கு. வாசு போனோம், வாசு விட்டு அந்த மாதிரி என்னைய கேட்டிருக்கான். அவன் வரலன்னு எனக்கு ஃபோன் பண்ணேன். இல்லை நான் வர மாதிரி இல்லைன்னு. அவனும் நானும் போகலன்ட்டு அவனுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம்னால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. 2 பேருமே போகல. பட் அதுக்கு அவர் மேலே இது இல்லாமல் இல்லை. புரியுது. அவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டோம். அப்புறம் அமர் தான் வந்து கங்கை அமரம் வந்து இப்போ இதாகி நீ படம் பண்ணுற அப்படி சொல்லி நீ டைப் பண்ணு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ நானும் அமர் வந்து அமர் எப்பயுமே கம்போசிங் போகும்போது அப்போ சும்மா தான் இருந்தோம், வேலை இல்லைல்ல. ஸோ அவன் கம்போசிங் போகும்போது என்னை கூட கூப்பிட்டு போவான் வாடான்னு. அப்படி போகும்போது தான் ராஜேஸ்வரன், இப்போ சோமசுந்தரேஸ்வரன் அப்போ பேர், அவள் அப்படித்தான்லாம் அவர் தான் எழுதினார். இப்போ ராஜேஸ்வரன் பேர், நிறைய படம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் இப்போ அந்த கம்போசிங் போகும்போது அவர் வந்தார். பேசினபோது அவர்கிட்ட அம்மா சொன்னால் பாரதியை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு ஏதாவது கதை சொல்லுங்கன்னு. அப்போ அவர் சொன்ன கதை தான் பன்னீர் புஷ்பங்கள். ஓகே. அப்படிதான் அந்த பன்னீர் புஷ்பங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. எந்த நம்பிக்கையில் ஒரு புது முகங்கள் போட்டு நீங்களும் புது டேரக்டர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்லைம்மா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதைக்கு வந்து
எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் போட்டால் அந்த கதை கெட்டு போகும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஓ அதுக்கு ஏன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு கமல்னே வச்சுக்கோங்களேன். கமலை போட்டால் கமலஹாசன் வந்து பண்ணுறாருன்னு யோசிப்பானே தவிர அந்த கேரக்டர் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க மாட்டாங்க. ஆ ஆ ஆ புரியுதுங்க. அதனால நான் புது முகம் தான் போடணும் நான் அடம்பிடிச்சு புது முகம் தான் போட்டோம். ஓகே ஓகே. ஒரு ஒரு ஸ்டோரி பேசப்படணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அதுக்கு அப்படி தான் சூட் ஆகும்னு நான் நினச்சேன் நான். ம் ம். பட் அதுதான் நடந்தது. அது நல்ல சக்ஸஸ் ஆச்சு. சார் உங்களோட அதாவது குணா படத்தோட ஸ்டோரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதோட சாயல் வந்து 3ஆம் பிறையிலேருந்து எடுக்கப்பட்டதா? இல்லைம்மா, 3ஆம் பிறையோட சாயலுக்கு 3ஆம் பிறை தானே பைத்தியம். ம் ம் கமலஹாசன் இல்லையே. ம் கமலஹாசன் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் தானே. ம் ம் இதில் வந்து டோட்டலாகவே வந்து மென்டல் ஆச்சுவேன். ம் ஆமாம் புரியுது. இந்த கேரக்டர் டோட்டலாகவே மென்டல் இல்லை. ம் ம் அழுக்கு எங்கள் அப்பா என்னை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான்ற ஒரு ஃபீலிங் தான் அவனுக்கு. ம் ஏன்னா அவங்க இருந்த ஏன் அவன் அழுக்குன்னு சொல்கிறான், அவன் இருந்த லொக்காலிட்டி அப்படி. ம் அவங்க அம்மா வந்து ப்ராஸ்டியூஷன் பார்த்தோம் அது ம் இதெல்லாம் பார்த்து அவன் சொல்கிறான் நான் இருந்தது பிறந்தது தப்புன்னு. ம் ம் அந்த மாதிரி தானே அது. அது 3ஆம் பிறையில் வந்து அவர் பெரிய ப்ரொஃபஸரில். ஆமாம் ஆமாம். இல்லை அவரோட கதையை வந்து சூஸ் பண்ணுற விதமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து கேரக்டர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. அதாவது நம்ம எப்படி தெரியுறோம் ஆமாம் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாரு. ஆமாம் அதனால அதான் கேட்குறேன். அதான் ஒரு சக்ஸஸே. ஏங்க அவர் அதை இப்போ பயண வேலையும் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. யாருங்க கோவணம் கட்டி நடிப்பா? கரெக்ட். அதுவும் அந்த பீரியடில். ம் சப்பானி இப்போ கேரக்டர். வந்து எல்லாம் இது ம் பண்ணாங்க. பட் ஜப்பான் கேரக்டர் வந்து பயண வேலையில் கேவலமாக வச்சு வெளியே விட்டுக்கிட்டு ஒரு கேனத்தனமான ஒரு பையன் கோவணம் கட்டிட்டு ஒருத்தர் வரான்னு எப்படி? ஆமாம். ம் ம் ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணுன்னா அவர் கமல் ரெடியாக இருப்பார். சார் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க அதாவது சிவாஜி சாரோட ஒரு நிழலாக தான் எங்கள் அப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சாருக்கும் உங்கள் ஃபேமிலிக்குமான ஒரு பாண்டிங் எப்படி இருந்துச்சு? வி ஆர் ஆல் ஒன் ஃபேமிலி. நீங்கள் இந்த அன்னை இல்லம்லாம் போயிட்டு வருவீங்க. அப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் இருப்போம். சண்டே ஆகிட்டா அங்கே போவோம், சாப்பிட விளையாட. அது பிரபு ராமு எல்லாம் ஹாலிடேஸில் வந்துட்டாங்கன்னா அங்கெல்லாம் ஒன்றா தான் விளையாண்டுக்கிட்டு சுற்றிட்டு இருப்போம். உங்களோட மூவிஸ் பார்த்துட்டு ஏதாவது சிவாஜி சார் ஏதாவது கமெண்ட் சொல்லியிருக்காங்களா? டே இது நல்லா பண்ணியிருக்க, இல்லை இது வந்து இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணும் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அவர் குணாலாம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துருந்தாங்க. குணா இன்னும் பன்னீர் புஷ்ணனை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு ம் ம் அதை தானே அது போய் பண்ணுங்க அப்படியெல்லாம் இல்லை, நல்லா இருந்ததுடான்னு சொல்லுவார், அவ்வளோதான். ஓகே. கமல் சார் ஃபேமிலியோட எப்படி ஒரு பாண்டிங் இருக்கோ அதே மாதிரி பிரபு சார் ஃபேமிலியோடயும் ஒரு பாண்டிங் இருக்கு. கமல் சார் ஃபேமிலியோட அவங்க தான் பிகினிங்லேருந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே. சிவாஜி சார் தான் பிகினிங்லேருந்தே உங்களோட. சார் ஆக்சுவலி நீங்கள் வந்து சிவாஜி சாரை வச்சு என் தமிழ் என் மக்கள்னு அப்படின்னு ஒரு படமே பண்ணியிருக்கீங்க. அதில் உங்கள் டைரக்ஷன் பார்த்து சார் வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நல்லாவே சொல்லியிருக்காரு, ரொம்ப ம் நல்லா இருக்கிறார், நல்லா எடுக்கிறாடான்னு. பட் ஆக்சுவலாக வந்து அவருக்கு பேசின கதையே வேறு. முதல்ல ம் ம் முதல்ல என்ன கதை பேசுனீங்க? அவர் வச்சு வேறு ஒரு 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 த்ரில்லர் மாதிரி ஒரு படம் பண்ணலான்ற ஐடியாவில் தான் பேசணும். அது அது ஒரு ஒரு இங்கிலீஷ் படத்தோட இது இன்ஸ்பிரேஷன். ம் ம் அதுக்கப்புறம் அவர் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. ஆ ஆ ஸோ அந்த கட்சிக்காக எடுத்த படம் தான் என் தமிழ் என் மக்கள். உங்களோட டைரக்ஷனில் ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரா? ஆமாம், அந்த அந்த ஒரு சீனில் ரொம்ப பெரிய டைலாக்லாம் இருக்கும், கட் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் நல்லா நல்லா எடுத்தால சார், ரொம்ப சிரமப்படுத்தா நல்லா எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஓகே ஓகே. ரொம்பவும் என்கிட்ட ரொம்ப இதெல்லாம் பண்ணவும் மாட்டார். ம் ம் சார் நீங்கள் நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் ஏதாவது வாங்கியிருப்பீங்களே, இவங்ககிட்ட இந்த வார்த்தை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ரிஷியேஷன் எது மறக்கவே முடியாதது? நிறைய இருக்குமா, நிறைய பேர். பாலச்சந்தர் சார் லெட்டர் அனுப்பிச்சார் எனக்கு, ம் இன்னும் கூட அந்த லெட்டர் வச்சுருக்கேன் நான். ம் ம் அதான் மகானையை பார்த்து நிறைய பேர் பேசுனாங்க, மகானையை பார்த்து நிறைய பேர் திட்டினாங்க. ஆக்சுவலாக ம் ம் மகாநதி இன்க்ளூடிங் படத்தை எங்கள் வந்து ஒரு அண்ணன், எமோஷனல் ட்ராமாவில் போயிடுவாங்க. இன்க்ளூடிங் எங்கள் அண்ணன், என்னோட ஓன் பிரதரே என்னை திட்டினார், என்னடா படம் பண்ணுறேன் நீங்கள் அப்படி. ஏன்னா கேர்ள்ஸ் இந்த வீட்டில் எல்லாருக்குமே வந்து பயம் வந்துருச்சு அந்த ம் படம் ம் பார்த்து. ஸோ அதனால் நிறைய பேர் என்னை திட்டினார், சார் என்ன சார் நீங்கள் படமே பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் வந்து ரீரிக் அடிக்கும்போது அதில் இந்த இது வாசிப்பாங்க ஒரு அம்மா, அவங்க ம் பேர் வந்துட்டேன். அந்த அம்மா ஒரு ரீரிகார்டிங் போயிட்டுருக்கு, அந்த ரீல் முடிஞ்சோடனே குமரிக்கும்னு அழுதாங்கம்மா தேட்டர்லேயே. இல்லை பார்க்குற நமக்கே வந்து அது ஒரு எமோஷனல் ட்ராமா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தை விட்டு வெளில வரும்போது நம்ம திருப்பி அந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு தான் தோணும். ம் கரெக்டு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போ பண்ணாங்க. ஓகே ஓகே. ஆனால் அந்த மாதிரி இதெல்லாமே எனக்கு பாராட்டு தானே. இல்லை அந்த மாதிரி மூவி திருப்பி எடுக்க முடியாது சார். ஏன்னா இப்போ நிறைய வருது அந்த மாதிரி. அப்போ அந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இல்லையா? நீங்கள் கல்கட்டாலே டேரெக்டாக போய் ஆமாம்மா, தான் அங்கே எடுத்தீங்க. போய் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு சோனா காட்சிக்கு போனோம். ஓ சோனா காட்சிக்கே போய் தான் எடுத்தீங்க. லொக்கேஷன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே தான் எடுத்தோம். ம் ம் அதில் வந்து நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. ம்
அந்த ப்ராஸ்டியூஷன் குரூப்பில் நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கல்கட்டாவில் ஆக்ட் பண்ணுறவங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே சின்ன சின்ன சில பேட்ச் ஒர்க்லாம் இங்கே பண்ணோம். அவங்களே கூப்பிட்டு வந்து டப் பண்ணோம். இல்லை, மகாநதி படத்தில் நீங்கள் கொல்கட்டாவில் வந்து சீன்ஸ் நிறைய எடுத்திருப்பீங்க. அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ நம்ம ஈஸியாகவே அதை வந்து எடுத்துடலாம். அப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு நிறைய சேலஞ்சிங் இருந்திருக்கும் எடுக்கிறதுல. அதில் நீங்கள் என்னென்ன சேலஞ்சிங்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நாங்கள் முதல்ல போய் லொக்கேஷன் பார்த்து எல்லாம் இது பண்ணும்போதே போலீஸ் பர்மிஷன் எல்லாம் வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டோம். அந்த சோனாகாட்சிங்கிறது கொஞ்சம் ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ் அது ஏரியா. ஓகே ஓகே. ரொம்ப மட்டமான இதெல்லாம் வேறு இருந்தது. அங்கெல்லாம் எங்களை போகவே கூடாதுட்டாங்க. ரொம்ப ஸ்லம் ஏரியாலாம் கூட இருந்தது. அங்கெல்லாம் போய் லொக்கேஷன் பார்க்க போனால் அங்கே போகவே போகாதுன்ட்டாங்க. அதனால் எங்களுக்கு அங்கே கொஞ்சம் அந்த லோக்கல் ஆளுங்கள்லாம் கொஞ்சம் ஏதோ வசதி பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு அர்த்தமே தவிர மற்றபடி வேறு பெரிய சேலஞ்சுன்னு ஒன்றும் கிடையாது அங்கே எனக்கு. ஒருவேளை இந்த மாதிரி இந்த ரொம்ப லோயஸ்ட் இதுக்கெல்லாம் போயிருந்தால் ஒருவேளை பிரச்சனை ஆகிருக்கலாம். இல்லை, அந்த ஒரு குட்டி பொண்ணுமே அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். அவங்க கிட்டேருந்து எல்லாம் வந்து அந்த நேரத்தில் நடிப்பை நம்ம ஈஸியாக வாங்கவே முடியாது. நீங்கள் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட அவங்க உங்களுக்கு வேணுன்ற அந்த நடிப்பை எப்படி வாங்குவீங்க? முதல்ல அந்த ஸ்கிரிப்டை நம்ம சொல்லிடுறோம்லம்மா, சொல்லி டைலாக்லாம் படிச்சுடுறோம், இதுதான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிடுறோம். நான் எப்பவுமே நடித்து காமிக்க மாட்டேம்மா. ஓகே. அவங்க நடிக்கிறத நான் கரெக்ட் பண்ணுவேன். ஏதோ ரொம்ப ரேராக 1-2 பண்ணுவேன் தவிர மற்றபடி அவங்க நடிக்க விட்டுட்டு அதுலேருந்து நான் கரெக்ட் பண்ணி இது பண்ணேன், அவ்வளோதான். ஓகே. இந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். சுகன்யா, பூர்ணம் விஸ்வநாதன், கமல் சார். அவங்ககிட்ட நம்ம சொல்ல ஒன்று தேவை சொல்லுது. ஓகே. லட்சுமிமா. அன்பே சிவம் மூவியில் நீங்கள் கமல் சாரோட நடிச்சிருப்பீங்க. நிறைய படத்தில் நீங்கள் கமல் சாரோட நடிச்சிருக்கீங்க. அந்த அன்பே சிவம் மூவியில் வந்து அவர் வந்து உங்ககிட்ட நீங்கள் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வருவீங்க, அவரை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வெட்டாமையே போயிடுவீங்க. அப்போ அவர் வந்து சொல்லுவார், எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு எப்படியோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் வந்து நீங்கள் தான் எனக்கு கடவுள் அப்படின்ற மாதிரி இப்படி செய்கையில் காமிப்பார். ஏன் அப்படின்னு கேட்பீங்க. என்னை வெட்டணும்னு வந்த, ஆனால் என்னை வெட்டாமல் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு போகிறேன், இந்த மனசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி சார் நீங்கள் ஆன் தி ஸ்பாட் பண்ணுறதா? இல்லை ஆல்ரெடி எழுதுனது தான். ஓகே ஓகே. ஆல்ரெடி எழுதி அங்கே ரிஹர்சல். ஆனால் அந்த சீனுக்கு நான் நிறைய ரிஹர்சல் எடுத்தேன். ஓ ஓகே. எனக்கு ரொம்ப எமோஷனான சீனு. ஆமாம் ஆமாம். அது கரெக்டாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அது ஒரே ஷார்ட்டு சிலதில் இருந்திருக்கும். அதுக்காக நிறைய ரிஹர்சல் எடுத்து பண்ணேன் நான். நீங்கள் இதில் உங்கள் அண்ணாவை பற்றி சொல்லியிருந்தீங்க. உங்கள் அண்ணன் என்னவா சார் ஒர்க் பண்ணாங்க? எங்கள் அண்ணன் வந்து என்னுடைய இன்னொரு அப்பா. ஏன்னா எங்கள் ஃபாதர் இருந்த பிறகு நாங்கள் அப்போனா ரொம்ப சின்ன பசங்க, 69. இப்போ அவரும் அப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காரு. வீடு நடத்துறது கொஞ்சம் கஷ்டமான பொசிஷனாக இருந்தது அப்போ, புரியுதுங்களா? ஃபைனான்சியலி எல்லாத்துக்குமே கொஞ்சம் இதாக. ஸோ அவர் வந்து அப்போ கைடாலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, டூரிஸ்ட் கைடாக. மெட்ராஸ் சுற்றி காமிச்சா ஆஃப் டே ஒரு அமௌண்ட்டு. அது கைடு போய் அந்த எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி கைடாக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு பர்மனெண்ட் வேலைன்னு பார்த்தா அவர் காலேஜில் லெக்சராக போய் சேர்ந்தார். அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் பேங்க் ஆஃபீஸர் ஆனார். பேங்க்கு இதை எழுதி பேங்க்கில் போய் சேர்ந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் எங்களை வளர்த்தார் அவர். ஓகே. அதனால எனக்கு இன்னொரு அப்பான்னு சொன்னேன் நான், புரியுதுங்களா? எங்களுக்காக ரொம்ப இது பண்ணார். ஏன்னா நானும் அப்போ சின்ன பசங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் என் தங்கச்சி, என் தம்பி எல்லாரும், என் பெரிய அக்கா மட்டும்தான் கல்யாணம் ஆகிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இதை நடத்துறதுக்கெல்லாம் இவர் ரொம்ப இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணி அப்படி தான் எங்களை வளர்த்து வந்தார். இல்லை, இவ்வளோ நேரம் உங்ககிட்ட உங்களோட திரைப்பயணம், உங்களோட லைஃப் ஜேர்னி எல்லாமே நம்ம பேசணும். ரொம்ப ஃபன்னாகவும் பேசணும். அட் த சேம் டைம் வந்து உங்களோட திரைப்பயணத்தை ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார். தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் இன்டர்வியூ இப்போ கொடுக்குறேன். நிறைய கொடுக்கல. என்னை அழைச்சி இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்து என்னுடைய பழைய நினைவுகளை தூண்டி விட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஜெயா டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்.